السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 262. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 262ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுர் ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 262ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது முஆத் ரலியல்லாஹுவின் செய்தி என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒரு ஒட்டகத்தில் ஒரு கழுதையில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுதையை ஓட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தேன், அவங்களுக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போ என்னை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்போ அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது உள்ள அல்லாஹ்விற்கான ஹக்கு என்ன, அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள ஹக்கு என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா முஆதே என்று என்னை பார்த்து கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், அல்லாஹுவும் அவனுடைய ரசூலுமே அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அடியார்களின் மீது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்னன்னு சொன்னா, அந்த அல்லாஹுவை அடியார்கள் வணங்குவதும், இன்னும் அந்த அடியார்கள் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் இணை வைக்காமல் இருப்பதும் தான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்காக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அல்லாஹின் மீது அடியார்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஹக்கு என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலாவை எந்த ஒரு ஷிர்க் வைக்காமல் எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் இணை வைக்காமல் இருக்கக்கூடிய அந்த அடியார்களை அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்காக இருக்கின்றது என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இதை கொண்டு மக்களுக்கு நான் சுப செய்தி சொல்லட்டுமா? இதை கொண்டு மக்கள்கிட்ட நான் சொன்னா அவர்கள் சந்தோஷப்படக்கூடியவர்களா இருப்பார்களே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் தன்னுடைய வணக்க வழிபாடில் அவர்கள் பொடுபோக்கானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற செய்தியினை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள் என்ற இந்த விஷயத்தை தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் முதல் ஹதீஸ். இரண்டாவதாக முஸ்லிமை ஆதரிப்பவன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அவன் தன்னுடைய கபரிலே கேள்வி கேட்கப்பட்டான்னு சொன்னா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறக்கூடியவனாக இருப்பான். அப்போ அப்படி சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்திலிருந்து ஒரு ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்தார்கள். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹு தஆலா அந்த ஈமான் கொண்ட அந்த நபர்களுக்கு, அந்த ஈமான் கொண்ட நபர்களை அல்லாஹு தஆலா உறுதிமிக்க ஒரு சொல்லை கொண்டு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவர்களை உறுதிமிக்க செய்வான்.
அவரை அல்லாஹு தஆலா வலுப்படுத்தி வைப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்து இந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல வருகிறான். அதாவது ஒரு முஸ்லிம் கபரிலே கேள்வி கேட்கப்பட்டா அவன் வாயிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹு தஆலா சொல்ல வைப்பான். அப்போ அவன் எவ்வளவு பாவமா செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீம் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இத்தகைய ஒரு பாக்கியத்தை தரான்னு சொன்னா அல்லாஹ் எந்த அளவிற்கு முஸ்லீமை ஆதரிப்பவனாக இருப்பான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இதுதான் இந்த இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி. இப்போ மூன்றாவதாக சேகரித்து கொடுப்பான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு இறை மறுப்பாளர் ஒரு காஃபிர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த காஃபிர் ஒரு நன்மையை செய்யறாரு. அந்த நன்மையை செஞ்சா அதன் மூலமாக அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவருக்கு உணவளிக்கக்கூடியவனாக கூலி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதுவே ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு முஃமின் ஒரு நன்மையை செஞ்சான்னு சொன்னா அல்லாஹு தஆலா அவருடைய நன்மைகளை எல்லாம் மறுமைக்காக வேண்டி சேகரிப்பான். அந்த உலகத்தில் பெருசாக கொடுத்துட மாட்டான், அதை சேகரித்து மறுமைக்காக வேண்டி வைத்திருப்பான். அப்போ இந்த உலகத்துல அவரு அல்லாஹ்வை வழிபடுவதன் காரணமாக அவருக்கு உணவளிக்கப்படும். இன்னும் மறுமை நாளில் அவர் செய்த அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சேகரித்து மொத்த கூலியாக அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அவருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்ல வருவார்கள். இப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அப்போ இதுதான் இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய 3 ஹதீஸுகளாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். இதற்கான தர்ஜுமாக்கள் விஷயங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் முழுமையாக அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 426வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 426வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வஅன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஜபல் என்பவருடைய மகனான முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குந்து நான் ஆகியிருந்தேன் ரிதிஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமாரின், கழுதையின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் நான் ஆகியிருந்தேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நானும் ஒரு கழுதையில் உட்கார்ந்து போயிட்டு இருந்தோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கழுதையை ஓட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் நான் ஆகியிருந்தேன் என்று சொல்றாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், யா முஆது, முஆதே, ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலா இபாதி, ஹல் தத்ரி நீர் அறிவீரா, உங்களுக்கு தெரியுமா, மா ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி அல்லாஹ்வுக்கு செய்ய அவன் அடியார்கள் மீது உள்ள கடமை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். இன்னும் வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹி, இன்னும் அடியார்களுக்கு செய்ய அல்லாஹ்வின் மீது உள்ள கடமை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா, அடியார்களுடைய ஹக் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல கேட்டார்கள். கேட்ட பொழுது குல்து நான் கூறினேன், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலமு, அல்லாஹும் அவனுடைய தூதருமே அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் யா ரசூலல்லாஹ் என்ற பதிலை நான் கொடுத்தேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாதி, அடியார்கள் மீது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையாகிறது ஐயஅபுதுஹு, அந்த அடியார்கள் அல்லாஹ்வை வணங்குவதாகும். இன்னும் வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், இன்னும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காமல் இருப்பதாகும், இணை வைக்காமல் இருப்பதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அடியார்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன? 2 விஷயம். ஒன்று, அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் வழிபட வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது,
அவர்கள் அந்த அல்லாவை எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செஞ்சிடக்கூடாது, இணை வைத்து விடக்கூடாது. இது இரண்டும் செய்யாமல் இருப்பதுதான் ஒரு அடியார் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்கு, அடியார்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்காக இது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வஹக்கல் இபாதி அலல்லாஹி தஆலா, இன்னும் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகிறது. அல்லா யுஅத்திப மல்லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்க மாட்டானே அந்த ஒருவனை அல்லாஹு தஆலா அதாபில் ஆக்காமல் இருப்பது, அவனுக்கு வேதனை அளிக்காமல் வேதனைப்படுத்தாமல் இருப்பதுதான் ஒரு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்காக இது இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் செய்ய வேண்டிய ஹக்கு என்ன? அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் ஷிர்க் வைக்கலையோ, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காமல் இணை வைக்காமல் நடந்து கொள்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹை மாத்திரம் வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அவர்களே அல்லாஹு தஆலா வேதனை செய்யாமல் இருப்பதுதான் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு செய்ய வேண்டிய ஹக்காக இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதை கேட்ட உடனே, இப்படி ஒரு செய்தி சொன்ன உடனே, ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன். யாரு சொல்றாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ நான் கேட்டேன் அந்த சமயத்துல, யா ரசூலல்லாஹி, அல்லாஹுடைய தூதரே, அஃபலா உபஷிருன் நாஸ, மக்களுக்கு நான் சுப செய்தி அளிக்க வேண்டாமா என்று நான் கேட்டேன். யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன விஷயம் ஒரு அருமையான விஷயமாக இருக்கு. அப்போ இதன் மூலமாக மக்களுக்கு நான் சுப செய்தி அளிக்க வேணாமா? இந்த விஷயத்தை நான் மக்கள்கிட்ட சொன்னா அவங்களாம் சந்தோஷப்படுவார்களே. பரவாயில்லையே, அல்லாஹு தஆலா ஷிர்க் செய்யாம அல்லாஹ் வணங்கினா மட்டுமே அல்லாஹ்விடத்தில் நம்ம வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போமே. அப்போ அல்லாஹ் ஷிர்க் வைக்காம இணை வைக்காம நம்ம வாழ்க்கையில நம்ம இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை கண்டிக்காம, அல்லாஹ் நம்மளை தண்டிக்காம நம்ம விட்டு விடுவானே, அல்லாஹ்வுடைய அதாபிற்கு நம்ம ஆளாகாம இருப்போமே அப்படின்னு மக்கள் இதை கேட்டு சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துபஷிருஹும், அவர்களுக்கு அந்த மக்களுக்கு நீங்கள் சுப செய்தி அளிக்காதீர்கள், இந்த விஷயத்தை நீங்க சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா ஃபயத்தகிலு, அவர்கள் கவனக்குறைவாக அவர்கள் ஆகிவிடுவார்கள், அவர்கள் பொடுபோக்கானவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்னா அவங்களுக்குலாம் ஒரு அசால்ட் வந்துடும். சரி, அல்லாஹ்வை நம்ம இணை வைக்காம இருந்தாலே போதும், மற்றபடி நம்ம பாவம்லாம் மற்ற எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கலாம். அந்த இணை வைக்குதல், ஷிர்க் வைக்குதல் என்ற அந்த ஒரு பாவத்தை மட்டும் தவிர்த்தாலே போதும், அல்லாஹ்வுடைய அதாபிற்கு நம்ம ஆளாக மாட்டோம், அல்லாஹ் நம்மளை நரகத்துல போட மாட்டான், நமக்கு சுவனத்தை கொடுத்துருவான், இப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு மக்கள் கேட்டு அதுல ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப பொடுபோக்காக ஆகிவிடுவார்கள். அதனால் நீங்கள் மக்களுக்கு சொல்லாதீர்கள் இந்த செய்தியை என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்ப இந்த செய்தியை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி இந்த ஹதீஸ்ல இவங்க பதிவு செஞ்சு தராங்கன்னு கேட்டா, இதற்கு முந்தி போன இந்த ஹதீஸ்லயே இந்த ஒரு செய்தி வந்துச்சு. அதுல சொல்லப்படக்கூடிய விஷயம்னா அதுல கூடுதல் ஒரு செய்தியை போடுவாங்க. அதுல என்னன்னா, தன்னுடைய அந்த வஃபாத்து வரைக்கும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே சொல்லல. அவர்களுடைய வஃபாத்தினுடைய சமயத்துல தான் இந்த ஹதீஸை அவர்கள் மக்களுக்கு அறிவித்து சென்றார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயமாகிறது, அது ஒரு இல்ம், அது ஒரு கல்வியாக இருக்கு. அதை மறைக்குதல் என்பது பாவம். அதை நான் மறைச்சி நான் வஃபாத் ஆயிட்டேன்னு சொன்னா அதற்கான ஹக்கை நான் மீறிடுவேன், அதற்கான ஒரு ஹக்கை நான் செய்யாம போயிருவேனே. அதனால அவருடைய வஃபாத்துடைய சமயத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப சொன்ன கவுல தன்னுடைய வஃபாத்துடைய சமயத்தில் தான் மக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியினை நமக்கு இங்கு சொல்லி தருவார்கள். அப்படிதான் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இதுதான் 426வது ஹதீஸு. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக் என்னன்னு கேட்டா, ஒரு அடியான் அந்த அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் ஷிர்க் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் தண்டனைக்குள்ளாமல் இருப்பது, அதுதான் அல்லாஹ் செய்ய வேண்டிய
தன்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக ஹக்காக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருத்தன் அந்த உலகத்துல அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை கலிமாவை சொல்லி அல்லாஹ்வை வணங்கி மாத்திரம் இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க்கு செய்யாமல் இருந்தாலே அவன் வெற்றியாளராக ஆகிவிடுவான். காரணம் என்ன? அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த ஈமானை அல்லாஹ் பார்க்கிறான். அவன் ஷிர்க்கு செய்யாம மத்த என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன அடியான் எனக்கு ஷிர்க் வைக்காம அவன் இருந்தான் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினாலேயாவது அல்லாஹு தஆலா அவனை தண்டிக்காமல் அவனுக்கு வெற்றி அளிக்கிறான் என்று சொன்னால், அவனை வெற்றி பெற செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு இரக்கமுடையவனாகவும் ஆதரவு மிக்கவனாகவும் இருப்பான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹின் மீது நீங்கள் ரஜா கொள்ளுங்கள், நீங்கள் ஆதரவு வையுங்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஆதரவாளனாக இருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படுது. அப்போ இந்த ஒரு கருத்தானது இந்த ஹதீஸ்ல இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக நம்ம 427வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான பரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அந்த ஹுமாவுடைய தமீரு ஒன்று பரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவருடைய வாப்பாவான ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இப்போ வாப்பா மகன் இருவருமே சஹாபியாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்றாங்க. பாருங்க, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு, ஒரு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு முஸ்லிமாகிறவர், இதா சுஇல ஃபில் கபரி, அவர் தன்னுடைய அந்த கபரில் அவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டால், அவர் கேள்வி கேட்கப்பட்டால், யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு நாயனும் இல்லை என்பதை அவர் சாட்சி கூறுவார். வன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதையும் அவர் சாட்சி கூறக்கூடியவராக இருப்பார். அப்போ ஒரு கபரில் ஒருத்தவருக்கு ஒரு முஸ்லிமான ஒரு நபரை கேள்வி கேட்கப்பட்டாலே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றுதான் அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதாலிக, எனவே அதுதான், கௌலுஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலாவுடைய சொல்லும் இருக்கின்றது. எப்படி? யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலிஸ் ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, ஸதகல்லாஹுல் அஸீம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்தார்கள். அப்போ இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்ன? யுஸப்பித்துல்லாஹு, அல்லாஹு தஆலா தரிபடுத்துவான், அல்லாஹு தஆலா வலுப்படுத்துவான், அல்லதீன ஒரு கூட்டத்தார்களை, எத்தகையவர்கள், ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்களே அத்தகையவர்களே அல்லாஹு தஆலா வலுப்படுத்துவான், பில் கௌலி சாபித்தி, ஒரு வலுவான தரிபடக்கூடிய ஒரு சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை தரிபடுத்துவான், ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலேயும், ஒஃபில் ஆகிரத்தி, இன்னும் மறு உலகத்திலேயும் அல்லாஹு தஆலா உறுதிமிக்க அந்த சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை தரிபடுத்தக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலா சொன்னானா இல்லையா? அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்ல வரக்கூடிய விஷயமும் இதுதான் என்பதை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு கபரு குழியில ஒரு முஸ்லீம் கேள்வி கேட்கப்பட்டா அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த ஒரு கவுலை கொண்டு, இந்த ஒரு சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா அவரை வலுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அல் கவுலு சாபித் என்பதை கொண்டு ஷஹாதத்தை நாடுகிறான். இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா இதைதான் சொல்ல வருகிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையாக பதிவு செஞ்சு தந்தாங்க. பாருங்க, இப்ராஹிம், சூரத்து இப்ராஹிம்ல 27வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது என்பதை நமக்கு சொல்றாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா,
இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு ஆயத்தை ஓதி காமித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு கபருக்குழியில ஒரு முஸ்லீம் வந்து அவன் கேள்வி கேட்கப்பட்டாலே அவன் கலிமாவை சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்படி சொல்லிட்டான்னு சொன்னா அவர் யார்? வெற்றியாளர். அல்லாஹு தஆலா தான் இந்த ஒரு வெற்றியை அவருக்கு கொடுக்கிறான். எதன் காரணமாக? அவர் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்தினால. அவன் இஸ்லாத்தை ஏற்ற, என்னை ஈமான் கொண்ட, இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கிறான். அதனால அவருக்கு அவரை கேள்வி எனக்கு கேட்கப்படும் பொழுது அவர் அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் முழிக்கக்கூடாது. அவர் அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தடுமாறக்கூடாது. அதனால் அல்லாஹு தஆலா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அவரை சொல்ல வைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்தினால். அப்போ ஒரு முஸ்லிமை அல்லாஹு தஆலா இந்த அளவிற்கு ஆதரவிக்கவனாக இருக்கிறான். அவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால, ஒரு பாவம் செஞ்சாரோ இல்லையோ, அவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர் வாயிலிருந்து கலிமாவை வர வைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த அளவிற்கு ஒரு முஸ்லிமை ஆதரவிப்பவனாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 428வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதென்றால் வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னல் காஃபிர நிச்சயமாக ஒரு இறை மறுப்பாளராகிறவர், இதா அமில ஹசனத்தன் அவர் ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்தால், உதுஐம பிஹா அந்த காரியத்தினால் அந்த காரியத்தை கொண்டு அவர் உணவளிக்கப்படுவார். துஅமதம் மின துன்யா இந்த உலகத்திலிருந்தும் உணவை அவருக்கு இதன் காரணமாக அவர் உணவளிக்கப்படுவார் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு காஃபிரான ஒரு இறை மறுப்பாளரான ஒருவர் அவர் இந்த உலகத்துல ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார், நன்மையை செஞ்சாருன்னு சொன்னா இந்த உலகத்தில் அவருக்கு உணவளிக்கப்படும். அவருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் வம்மல் முஃமினு இன்னும் நிச்சயமாக ஈமான் கொண்ட ஒரு முஃமின் ஆகிறவர், இன்னல்லாஹ தஆலா எனவே நிச்சயமாக உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலா ஆகிறவன், யத்தகிரு லஹு அவருக்காக வேண்டி சேகரித்து வைப்பான், ஹசனாத்திஹி அவருடைய அந்த நன்மைகளை சேகரித்து வைப்பான். அப்போ அவர் செஞ்ச நன்மைகள் அல்லாஹு தஆலா சேகரித்து வைப்பானா, ஃபில் ஆகிரதி மறுமை நாளில் சேகரித்து வைக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ மறுமை நாளுக்காக வேண்டி அப்போ அவர் செஞ்ச அந்த நன்மைக்கெல்லாம் கூலி உடனே தந்துட மாட்டான், அந்த துன்யாவில் தந்துட மாட்டான். ஒரு சாதாரணமாக இந்த காஃபிருக்கு கொடுக்கிற மாதிரி அல்லாஹு தஆலா ஒரு முஃமினான அவருக்கு உடனே தந்துட மாட்டான். அதையெல்லாம் மறுமை நாளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சேகரித்து வைக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் வயுஅகிபுஹு இன்னும் அவருக்கு அல்லாஹு தஆலா வழங்குவான், ரிஸ்கை அல்லாஹு தஆலா வழங்குவான், வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான், ஃபித் துன்யா இந்த உலகத்திலேயே, அலா துஆத்திஹி அவருடைய அந்த துஆத்திற்காக வேண்டி அவருடைய அந்த வழிபாட்டிற்காக வேண்டி அதன் அடிப்படையில் இந்த துன்யாவிலே அல்லாஹு தஆலா ரிஸ்கை அவருக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு ரிஸ்க் வழங்குறதுனா அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா, அல்லாஹ்வை வழிபடக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா, அதன் காரணமாக தான் இந்த உலகத்தில் அவருக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. அப்போ இதுல சொல்லப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யுظ்லிமு முஃமினன் ஒரு முஃமினுக்கு அவன் அநீதமிழைக்க மாட்டான், ஹசனத்தன் நன்மையால் ஒரு முஃமினுக்கு அநீதமிழைக்க மாட்டான். அப்போ நன்மையால ஒரு முஃமினை அல்லாஹு தஆலா அநீதமிழைக்க மாட்டானா, ஒரு முஃமின் நன்மை செய்யறான்னு சொன்னா அந்த நன்மைக்கு கூலி கொடுக்காம அல்லாஹு தஆலா இருக்க மாட்டான், அதற்கு கண்டிப்பாக கூலி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இஅதா பிஹா ஃபித் துன்யா அதன் காரணமாக அந்த நன்மையின் காரணமாக வழங்கப்படுவார், ஃபித் துன்யா அந்த உலகத்திலே,
அவர் கொடுக்கப்படக்கூடியவராக இருப்பார். அதாவது இந்த உலகத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க்கு, வாழ்வாதாரம், அல்லாஹ் தரக்கூடிய எல்லா நியாமத்தும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வயுஜிசா, இன்னும் அவர் கூலி வழங்கப்படுவார். பிஹா, அந்த நன்மையின் காரணமாக ஃபில் ஆஹிரதி, மறு உலகத்திலேயும் அந்த நன்மையின் காரணமாக அவர் கூலி வழங்கப்படக்கூடியவராகவும் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான். அப்ப அந்த உலகத்திலேயும் அவருக்கு கொடுக்கப்படும், அவருக்கு ரிசுக்கு வழங்கப்படும். மறு உலகத்திலேயும் ஒரு முஃமின் அவர் செய்த அந்த ஹசனத்து, அவர் செய்த அந்த நன்மைக்காக அவருக்கு கூலி வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அம்மல் காஃபிரு, இன்னும் ஒரு இறை மறுப்பாளராகிறவர், ஃபயுத்அமு பிஹஸனாதி, நன்மைகளை கொண்டு அவர் உணவளிக்கப்படுவார். மா அமில பிஹா லில்லாஹி தஆலா. அப்போ இந்த அமீலுக்கு அப்புறம் இங்க ஒரு பிஹா என்பது விடுபட்டு இருக்கின்றது, இந்த நுஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ இந்த பிஹாவை சேர்த்துக்கணும். அப்போ உயர்ந்த அந்த அல்லாஹ்விற்காக அந்த நன்மைகளை கொண்டு அவர் எந்த ஒன்றை செய்தாரோ அந்த நன்மைகளை கொண்டே அவர் உணவளிக்கப்படுவார். அப்போ ஒரு நன்மையான ஒரு காரியத்தை ஒரு காஃபிரான நபர் செஞ்சாருன்னு சொன்னா அவரு வழங்கப்படுவார். ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயே அவருக்கு கூலி வழங்கப்படும், உணவளிக்கப்படுவார். இந்த உலகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கெல்லாம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில், அதனால அவர் செஞ்ச நன்மைக்காக அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ இங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அல்லாஹுக்காக ஒரு காஃபிர் எப்படி நன்மை செய்வார்? அப்போ அதுக்கான விளக்கம் என்னன்னா, அல்லாஹுவை நெருங்குவதற்கான அமல்களை அவர் செய்துள்ளார். அல்லாஹுக்காக அல்ல, அல்லாஹுவை நெருங்குவதற்கான அமலை அவர் செய்துள்ளார். அதனால் அவருக்கு இந்த உலகத்தில் கூலி அளிக்கப்படுகிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கான சொன்ன நல்ல அமல்களை அவர் செய்துள்ளார். காஃபிராக இருந்தாலும் அதை அவர் செய்துள்ளார். அதனால் இந்த கூலி அளிக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹத்தா, இறுதியில், இதா அஃலா இலல் ஆஹிரதி, அந்த மறுமையின் பக்கம் அவர் அடைந்து விட்டால், அப்போ அந்த மறுமையினாலின் பக்கம் அவர் அடைகிற பொழுது லம் யகுல்லஹு, அவருக்காக வேண்டி ஆகிருக்காது, ஹசனத்துன், ஒரு நன்மை ஆகிருக்காது. எப்படிப்பட்ட நன்மை? யுஜ்ஸாபிஹா, அந்த நன்மையை கொண்டு கூலி வழங்கப்படுமே, அத்தகைய ஒரு நன்மை அவருக்கு ஆகிருக்காது. அப்போ அவர் செஞ்ச அந்த நன்மை ஒரு நன்மை ஆகிருக்காது, அதன் மூலமா அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கக்கூடியவனாக இருப்பானே, அப்படிப்பட்ட ஒரு நன்மையும் அவருக்கு அந்த மறுமை நாளில் ஆகிருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு முஃமினுடைய நிலையையும் ஒரு காஃபிருடைய நிலையையும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு முஃமின் அவர் இந்த உலகத்திலேயும் ரிசுக்களிக்கப்படக்கூடியவராக இருப்பார், அவருக்கு அந்த மறு உலகத்திலேயும் ரிசுக்களிக்கப்படக்கூடியவராக இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு முஃமின் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒருவரை அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் அநீதத்தில் ஆக்க மாட்டான், அவருக்கு அநீதம் செய்யவே மாட்டான். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நீதமாக நடப்பவன். அப்ப இவர் செஞ்ச நன்மைகள் அல்லாஹ் தஆலா எதுவும் கொடுக்காம இருக்க மாட்டான். இந்த உலகத்தில் கொடுக்காவிட்டாலும் மறு உலகத்தில் அதை சேகரித்து முழுமையாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்போ இதன் காரணமாக ஒரு முஃமினை அல்லாஹு தஆலா ஆதரிப்பவனாக இருக்கிறான். அவரை அல்லாஹு தஆலா காப்பாற்றி அவரை அல்லாஹு தஆலா ஈடேற்றம் அடைய வைக்கக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா மறுமை நாளிலாவது? அப்போ அதன் காரணமாக தான் அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு கூலி கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. அல்லாஹு தஆலா அதற்கெல்லாம் கூலி தராம இருக்க மாட்டான், தராம அப்படி விட்டுற மாட்டான். அந்த நன்மைக்கான கூலியை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல சேகரிச்சு அதை மறு உலகத்தில் முழுமையாக தரக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அல்லாஹின் மீது ஆதரவு வையுங்கள், ரஜா வையுங்கள், அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக ஈடேற்றம் செய்வான் என்ற ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு பதிவு செய்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 426வது ஹதீஸ், 427வது ஹதீஸ், 428வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸுகளை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், விளக்கங்கள் என்ற முழு விஷயத்தையும் பற்றி பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 429வது ஹதீஸை குறித்த செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.